ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபர்ஸ்ட் லுக். சினிமாவில் நடக்கக்கூடிய டே டு டே அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய ஃபர்ஸ்ட் லுக்கை பாருங்க. தமிழ்நாடு, சவுத் இந்தியா, அப்புறம் ஹோல் இந்தியா மட்டும் இல்லாமல் வேர்ல்டு வைட் சரிகமப்பா வந்து நம்மளுடைய மியூசிக் இண்டஸ்ட்ரியில் பேர் போனவங்க. ஸோ அப்படிப்பட்டவங்க இப்போ அவங்களுடைய அடுத்த ஆல்பம் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த ஆல்பமில் பாடி இருக்கிறவங்க சக்தி ஸ்ரீ கோபாலன் மற்றும் ஹர்ஷவர்தன். அண்ட் இந்த ஆல்பமில் ஆன் ஸ்க்ரீனில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கிறவங்க தர்ஷன் மற்றும் அஞ்சு குரியன். அண்ட் இதை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காங்க கார்த்திக் ஸ்ரீ அவர்கள். அண்ட் இப்போ இந்த ஆல்பமுடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஓமனி. அண்ட் இந்த ஆல்பமை வந்துட்டு சரிகமப்பா ஒரிஜினல்ஸ் வந்து சோஷியல் மீடியாவில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது இப்போ சூப்பர் ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்குது. அஜ்மல் ரொம்ப ஸ்டைலிஷாக டெனிம் ஷர்ட்டில் அவர் எடுத்துகிட்டு ஃபோட்டோஸ் இப்போ அவருடைய சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணி அதை ட்ரெண்ட் பண்ணியிருக்காரு. இதோ அந்த ஃபோட்டோஸ் உங்களுக்காக. 2022 லெஜெண்ட் படத்து மூலியமா தமிழ் சினிமாவுக்கு நடிகரா அறிமுகமானவங்க தான் லெஜெண்ட் அவர்கள். ஸோ அவர் வந்து ஃபர்ஸ்ட் படத்திலே வந்து செம்மையான ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வாங்கியிருந்தாங்க. அண்ட் அந்த திரைப்படத்தை ஜெரி அவர்கள் வந்து டைரக்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்கள் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இப்போ அவருடைய அடுத்த படத்துக்கான ஒர்க் வந்து ரொம்ப மும்முரமாக நடந்துகிட்டு இருக்கான். அண்ட் இந்த திரைப்படத்தை துரை செந்தில் அவர்கள் டைரக்ட் பண்ண போறாங்க. அண்ட் இப்போதைக்கு படத்தினுடைய பேர் வந்து லெஜெண்ட் 2 சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இன்னும் ஃபர்தர் அப்டேட் கூடிய சீக்கிரத்தில் நாங்கள் தருவோன்ற அப்டேட்டும் சொல்லியிருக்கிறாங்க. சதா இப்போ ரீசெண்டாக ஒரு ஈவெண்ட்டில் கலந்துக்கும் போது அதில் மெட்டாலிக்கில் ஒரு பிரிட்டி பியூட்டிஃபுல்லான ஒரு ட்ரேப்டு ட்ரெஸ் வந்து வேர் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதில் அவங்க எடுத்துகிட்ட ஃபோட்டோஸ் வாங்க பார்க்கலாம். கமல்ஹாசன் மற்றும் மணிரத்னம் அவங்களுடைய காம்போல ஆஃப்டர் 36 இயர்ஸ் இப்போ உருவாயிட்டு வரக்கூடிய திரைப்படம் தான் தக் லைஃப். அண்ட் இந்த திரைப்படத்தில் பெரிய நட்சத்திர பட்டாளமே இருக்கிறாங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் எஸ், இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா துல்கர் சல்மான், ஜெயம் ரவி மற்றும் த்ரிஷா அப்படியே போயிட்டே இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் இப்போ வந்து ரீசன்ட் டேஸில் கால்ஷீட் பிரச்சனைனால துல்கர் சல்மான் மற்றும் ஜெயம் ரவி அவர்கள் படத்தை விட்டு வெளியில் போகிறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய அரசியல் பொருளான பேச்செல்லாம் கேட்டும். பட் ஆனால் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டாக படக்குழுன்னு சொல்லலை. ஆனால் இப்போ புதிய இணைப்பாக படத்தில் வந்து எஸ்டிஆர் அதாவது சிம்பு அவர்கள் இணைஞ்சிருக்கிறதா அப்டேட் வந்துருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு 60 டேஸ்க்கு கால் ஷீட்டும் படத்துக்கு கொடுத்துருக்கிறாரா. அண்ட் இதை முடிச்சுட்டு தான் ராஜ்கமல் ப்ரொடக்ஷனில் ஆல்ரெடி அவர் வந்து கமிட் ஆயிருந்தார் அவருடைய 48வது திரைப்படத்துக்கு. அந்த ஷூட்டிங்கும் வந்து இதுக்கப்புறமா ஆரம்பிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. தன்யா ஹோப் ரொம்பவே வந்து செம்ம ஹாட்டான ஒரு ஃபோட்டோ ஷூட் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் அதில் அவங்களுடைய ரொம்ப டிஃப்ரெண்டான யூனிக்கான ஸ்டைலிங்கில் அது ரொம்ப அல்டிமேட்டாக இருந்தாங்க. அண்ட் அந்த ஃபோட்டோஸை வாங்க பார்க்கலாம். ஜித்து மாதவன் அவங்களுடைய டைரக்ஷனில் ஃபஹத் ஃபாசில் மற்றும் புதிய முகங்கள் கொண்டு வெளிவந்து வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் ஆவேஷம். இது வந்து April 11 அன்னைக்கு ரிலீஸ் ஆயிருந்தது. அண்ட் இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 35 crore பட்ஜெட் வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனை வந்து கலெக்ட் பண்ணியிருக்குது. அந்த அளவுக்கு சூப்பர் டூப்பர் ஹிட்டாக படம் வந்து ஓடிட்டு இருக்குது. அண்ட் இந்த படத்து மேலே இருக்கக்கூடிய ஆர்வம், எக்ஸைட்மெண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் அதிகமாகிட்டு தான் இருக்குது. ஏன்னா இந்த படத்தில் நம்ம ஃபஹத் ஃபாசில் அவங்கள வேற ஒரு ஜேர்னரில் வேற ஒரு ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸில் பார்க்க முடியுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக வந்து டைம்ஸ் ஆஃப் நவுல அவருக்கு கொடுத்திருந்த ஒரு சாட்லையும் வந்து பார்த்தீங்கன்னா ஜித்து மாதவன் மற்றும் ஃபஹத் ஃபாசிலும் வந்து நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் கூட ஷேர் பண்ணியிருந்தாங்க. அண்ட் மொத்தத்தில் இந்த படத்தினுடைய அப்டேட்ஸ் மற்றும் அதனுடைய ஸ்னீக் அண்ட் பீக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செம வைரலாக இப்போ சோஷியல் மீடியாவில் போயிட்டு இருக்குது. பிரீத்தி அஸ்ரானி அவங்க இப்போ ஒரு ரீசெண்ட் ஒரு ஃபோட்டோ ஷூட் வந்து பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதில் அவங்க வேர் பண்ணியிருந்த ட்ரெஸ் வந்து ரொம்பவே அழகாக இருந்தது. அண்ட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜோமெட்ரிக் பேட்டர்னில் அவங்களுடைய ட்ரெஸ்ஸில் பிரிண்டட் இருக்கும். அண்ட் அதுக்கேற்ற மாதிரி ஒரு மினி ஸ்கர்ட்டோட மேட்ச் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அந்த ஃபோட்டோஸை வாங்க பார்க்கலாம்.
ஷாம்ஸ் அவங்களுடைய டைரக்ஷன்ல வேதிகா, இனிகோ பிரபாகரன், யோகி பாபு, பிரதாப் போத்தன் மற்றும் பலர் ஒரு பெரிய நட்சத்திர பட்டாளமே இந்த திரைப்படத்துல நடிச்சிருக்கிறாங்க. அண்ட் படத்தினுடைய பெயர் கஜானா. அண்ட் இந்த திரைப்படத்தினுடைய டீசர் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆயிருந்தது சோஷியல் மீடியாவில். இப்போ படத்தினுடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் பாடல்கள் வந்து ரெடி ஆயிருக்குதா, இன்னும் கூடிய சீக்கிரத்தில் நாங்கள் ரிலீஸ் பண்ண போகிறோன்ற அப்டேட்டை படக்குழுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ராஷ்மிகா மண்டனா கொராலியம் கேப்சூல் பேட்டர்னில் இருக்கக்கூடிய சீக்வன்ஸ் ட்ரெஸ்ஸில் அவங்க இப்போ ரீசெண்டாக ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதில் அவ்வளோ ஆசமாக இருந்தாங்க. இது அந்த ஃபோட்டோஸ் உங்களுக்காக. ஜியோ ஸ்டுடியோஸ் மற்றும் ஸ்டுடியோ கிரீனுடைய சார்பில் விக்ரம் அவர்களுடைய பர்த்டேவை முன்னிட்டு அவருக்காக ட்ரிபியூட் வழங்குற விதத்தில் ஒரு சூப்பரான வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க சோஷியல் மீடியாவில். அண்ட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் டச்சிங்காக தங்களானுடைய இதுவையும் வந்து ஆட் பண்ணியிருந்தாங்க. அதில் ரொம்ப அல்டிமேட்டாக இருந்தது அந்த லுக். ஸோ அந்த வீடியோ இப்போ சோஷியல் மீடியாவில் சியான் விக்ரம் ஃபேன்ஸால் செமையாக ட்ரெண்ட் செய்யப்பட்டிருக்கு. நயன்தாரா ரீசெண்டாக ஒரு ரிசப்ஷனில் கலந்துக்கிட்டாங்க. அண்ட் அப்போ அவங்க வேர் பண்ணியிருந்த ஐவரி பேட்டர்ன் சாரியில் அவங்க எடுத்துகிட்டு ஃபோட்டோஸ் இப்போ அவங்களோட இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அவங்களுடைய ஃபேன்ஸ் வந்து லைக்ஸ் அண்ட் ரீஷேர் வந்து பயங்கரமாக பண்ணிட்டு இருக்கிறாங்க. மகாராஜா நெத்திலன் சுவாமிநாதன் அவங்களுடைய டைரக்ஷனில் இப்போ விஜய் சேதுபதி அவர்களுடைய அடுத்த திரைப்படத்தினுடைய அப்டேட் தான் வெளிவந்திருக்குது. அண்ட் இந்த திரைப்படத்தில் அவரோட சேர்ந்து பல நட்சத்திர பட்டாளங்கள் வந்து நடிக்கிறாங்க. அண்ட் ஆல்சோ பாலிவுட் ஆக்டர் மற்றும் டைரக்டர் அனுரங் கஷ்யப் அவர்களும் வந்து இதில் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்கிறாரு. அண்ட் அவரோட சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா முனிஷ்காந்த் அண்ட் பல பேர் வந்து நடிக்கிறாங்க. அண்ட் இந்த படம் நம்மளுடைய விஜய் சேதுபதி அவர்களுடைய 50வது திரைப்படம். அண்ட் இந்த படத்தினுடைய ஷூட்டிங் இன்னும் கிடை சீக்கிரத்தில் ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கு இப்போதைக்கு டெம்பரவரியாக வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி 15 சொல்லி வச்சிருக்காங்க. அண்ட் படத்தினுடைய டைட்டில் கூடிய சீக்கிரத்தை சொல்லுவோம். அண்ட் இந்த திரைப்படம் வந்து நெக்ஸ்ட் இயர், அதாவது 2025ல் ரிலீஸ் ஆகுன்றதும் படக்குழுவினர் சொல்லியிருக்கிறாங்க. ஆண்ட்ரியா ரீசெண்டாக ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா சூட்டில் அதுக்கேற்ற மாதிரியான ஜேம்ஸ் பேட்டர்ன் கூடிய ரொம்ப ஆத்தென்டிக்கான ஒரு ஜுவல்லரியோட மேட்ச் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அந்த ஃபோட்டோஸ் இப்போ சோஷியல் மீடியாவில் செம வைரலாக போயிட்டு இருக்குது. இதுவும் அந்த ஃபோட்டோஸ் உங்களுக்காக. நிறைய சினிமா அப்டேட்ஸ் உங்களுக்காக நம்மளுடைய அடுத்த ஃபர்ஸ்ட் லுக்ல காத்துட்டு இருக்கு. அது வரைக்கும் நீங்க எப்பவுமே நம்மளுடைய ஃபர்ஸ்ட் லுக் மற்றும் சினிமா அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு வீப்ளே எக்ஸ் தளத்தை ஃபாலோ பண்ணுங்க. அதே போல நம்மளுடைய வீப்ளே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோஸும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. டேக் கேர் அண்ட் பை.